நாளைக்கு முத்துவை எல்லார் முன்னாடியும் அசிங்கப்படுத்தணும் அப்படின்னு ரோகிணி ஒரு விஷயத்த பண்றாங்க. ஆனா முத்து அவங்களோட ஆசைய சல்லி சல்லியா நொறுக்கிடுறாரு. நம்மள ஒரு பகல் குடிக்கார மாதிரி சித்தரிச்சு வீடியோ எடுத்து அனுப்புனது சிட்டி தான் அப்படிங்கிறதும் தெரிய போகுது. மறுபடியும் அந்த சிட்டி பாத்தீங்கன்னா முத்துக்கிட்ட பயங்கரமா அடி வாங்க போறாரு. கட்சி தலைவர் கார் வாங்கின சந்தோஷத்துல முத்துவுக்கு பார்ட்டி மாதிரி கொடுத்துருப்பாங்க. முத்துக்கு சாராயத்தெல்லாம் வாங்கி கொடுக்குறாங்க. ஆனா முத்து பாத்தீங்கன்னா குடிக்கிறதுக்காக யோசிக்கிறாரு. இன்னைக்கு நமக்கு ஜோசியக்காரர் சொன்னாரு நமக்கு வாயில தான் பிரச்சனை அப்படின்னு. அதனால நாம குடிக்க கூடாது, நாம கட்டுப்பாடா இருக்கணும், அது இல்லாம நம்ம செய்யற வேலைக்கு பகல்ல குடிக்கவும் கூடாது அப்படிங்கிறதுக்காக அவரு அங்க இருந்த கூல் ட்ரிங்க்ஸை மட்டும் குடிக்கிறாரு. ஆனா அங்க இருந்த சிட்டி அவர் குடிக்கிறத தப்பா குடிக்கிற மாதிரி வீடியோ எடுத்து எடிட் பண்ணி வாட்ஸ்அப்ல அனுப்பி விட்டுறாங்க. அந்த வீடியோ யாருக்கெல்லாம் போச்சோ இல்லையோ ரோகிணிக்கு கரெக்டா போயிடுது. ரோகிணி அந்த வீடியோவை பார்த்துட்டு பயங்கரமா சந்தோஷமாகறாங்க. மாட்னாண்டா முத்து, இன்னைக்கு இருக்கு முத்துவுக்கு கச்சேரி அப்படின்னு அந்த வீடியோவை குடும்பத்துல இருக்க எல்லார்கிட்டையும் கூப்பிட்டு காட்டுறாங்க. இதுதான் முத்து வேலை பார்க்குற லட்சணமா? இங்க பாருங்க, பகல்லே குடிச்சிட்டு சுத்திட்டு இருக்கான். இதெல்லாம் நல்ல குடும்பத்துல இருக்கிறவங்க பண்ற கதையா அப்படின்ட்டு மீனாவை வெறுப்பேத்துற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அதை நம்பாத மீனா, இல்ல அப்படிலாம் கிடையாது, அவர் அப்படிலாம் பண்ண மாட்டாரு அப்படின்ட்டு பேசுறாங்க. உடனே மீனா பொறுக்க முடியாம முத்துக்கு கால் பண்ணி, எங்க இருக்கீங்க, இந்த மாதிரி பிரச்சனை போயிட்டு இருக்கு, உடனே வீட்டுக்கு வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. முத்து வந்ததும் ரோகிணியும் மனோஜும் இந்த மாதிரி முத்துவை கிண்டல் பண்றாங்க வீடியோ வச்சு. என்னடா ஆச்சு உங்களுக்கு, பைத்தியம் முடிச்சிருச்சா என்ன, நான் குடிச்சிருக்கேனா இல்ல நீங்க குடிச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கப்புறம் மனோஜ் முத்துக்கிட்ட வந்து வாடை வருதா அப்படின்னு செக் பண்றாரு. ஆனா எந்த வாசனையும் வரவே இல்லை. அதுக்கப்புறம் மீனா அங்க நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. அந்த வீடியோவையும் முத்து பாக்குறாரு. இது ஏதோ எனக்கு வேண்டாதவன் தான் இந்த வேலையை பார்த்துருக்கான், வீடியோ எடுத்திருக்கான். நாளைக்கு பார்லருக்கு போய் அங்க இருக்க சிசிடிவில வீடியோ எடுத்தது யாரு அப்படின்னு பார்த்தா ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். நாளைக்கு இருக்க அவனுக்கு கச்சேரி, நாளைக்கு கண்டுபிடிச்சிட்டு அவனை பாத்துக்கிறேன். இது எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்த ரோகிணி, என்னடா இது, முத்துவை நாம அவமானப்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தா நம்மளே ஒவ்வொரு டைமும் சிக்கிக்கிறோமே, நாளைக்கு நம்மள அவமானப்படுத்திடுவாங்க போலயே அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கிறாங்க.